ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். 10 ஆண்டுகளாக தனது வாழ்க்கையை மக்களுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி கருத்து. மோடியின் 10 ஆண்டு ஆட்சிக்கும் காங்கிரசின் 60 ஆண்டு ஆட்சிக்குமான வேறுபாட்டை மக்கள் கண்கூடாக பார்க்க முடியும் என்றும் மகாராஷ்டிர பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. 400 இடங்களில் வெற்றி பெற்றால் பாஜக இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிடும் என்று காங்கிரஸ் பொய்த் தகவலை பரப்பி வருவதாக அமித்ஷா கருத்து. பட்டியலினத்தவர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக்கு பாஜக எப்போதுமே ஆதரவளித்து வருவதாகவும் பேச்சு. வரும் 3ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பு. வட உள் மாவட்டங்களில் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் எதிரொலி. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மது அருந்துவதை தவிர்க்குமாறு சென்னை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். குடிநீர் மற்றும் பழங்களை அதிக அளவில் உட்கொள்ளவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் புதர்களில் பதுங்கியுள்ள பாம்புகள் போன்றவை வீடுகளுக்குள் நுழையக்கூடும் என வனத்துறை எச்சரிக்கை. நிறுத்தி வைத்த வாகனங்களை எடுப்பதற்கு முன் உயிரினங்கள் ஏதாவது புகுந்துள்ளதா என பார்க்குமாறும் அறிவுறுத்தல். உழைக்கும் தொழிலாளர் குடும்பங்கள் கல்வி பொருளாதார நிலைகளில் உயர்ந்து உன்னத நிலை பெற வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் மே தின வாழ்த்து. திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் தொழிலாளர்களுக்கு பல்வேறு புதிய திட்டங்களை கடந்த 3 ஆண்டுகளில் நிறைவேற்றி வருவதாகவும் அறிக்கை. உரிமைகள் ஒடுக்கப்பட்டு மறுக்கப்பட்டதை எதிர்த்து தொழிலாளர்கள் போராடி வென்ற திருநாளே மே தினம் என இபிஎஸ் வாழ்த்துச் செய்தி. தமது ஆட்சியில் தொழிலாளர்களுடைய நலன்கள் அனைத்து வகைகளிலும் பாதுகாக்கப்பட்டது பெருமையோடு நினைவு கூறுவதாகவும் அறிக்கை. கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்தியது தொடர்பான வழக்கில் முன்னாள் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை. 5 பிரிவுகளில் மொத்தம் 2,42,000 ரூபாய் அபராதமும் விதித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு. வங்கி அசல் ஆவணங்களை முழுமையாக சமர்ப்பிக்கும் வரை தமக்கு எதிரான வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க கோரி செந்தில் பாலாஜி சார்பில் மீண்டும் மனு. புதிய மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு இடமாற்ற அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். பிராட்வே பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் 9 மாடி வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து நிலையம் அமைக்க திட்டம். சென்னை நுங்கம்பாக்கம் சைல்ட் ட்ரஸ்ட் மருத்துவமனைக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து போலீசார் தீவிர சோதனை. ஓசூர் தனியார் மருத்துவமனை உட்பட நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளுக்கு இமெயில் மூலமாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். விடுதலை 2 படத்தில் நடிக்க ஒருநாள் சம்பளம் 550 ரூபாய் என பேசிவிட்டு 350 ரூபாய் தருவதாக துணை நடிகர்களில் சிலர் புகார். முழு சம்பளத்தையும் துணை நடிகர் ஏஜென்ட்டிடம் வழங்கிவிட்டதாக படத்தை தயாரிக்கும் RS என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் விளக்கம். பாலியல் குற்றச்சாட்டுகள் எதிரொலி. தேவகவுடாவின் பேரனும் எம்பியுமான பிரஜ்வால் ரேவண்ணாவை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்தது மதச்சார்பற்ற ஜனதா தளம். கடன் ஒப்புதல் வழங்கிய நாளில் இருந்தே கடனுக்கான வட்டியை கணக்கிடக்கூடாது என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு. வாடிக்கையாளர் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்ட நாளில் இருந்துதான் வட்டியை கணக்கிட வேண்டும் என புதிய வழிகாட்டுதல் வெளியீடு. பதஞ்சலி நிறுவன விளம்பரங்கள் தொடர்பான வழக்கில் பாபா ராம்தேவ் விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு. செய்தித்தாள்களில் வெளியிட்ட மன்னிப்பு கோரும் விளம்பரங்களின் அசல் பிரதியை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் இந்தியாவின் தங்கத்தின் தேவை 8% உயர்ந்ததாக உலக தங்க கவுன்சில் தகவல். விலை உயர்ந்த போதிலும் வலிமையான பொருளாதார வளர்ச்சியால் இந்தியாவில் தங்கம் வாங்குவது அதிகரித்திருப்பதாகவும் அறிக்கை. தாயின் காலை தொட்டு ஆசி பெற்ற பின் இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக பொறுப்பேற்றார் தினேஷ் திரிபாதி. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கான முக்கிய தூணாக கடற்படை விளங்கும் என உறுதி.
உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் 42 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தகிக்கும் வெப்பம். மாணவர்களை பள்ளிக்கு வரவழைக்க வகுப்பறையை நீச்சல் குளமாக மாற்றிய தனியார் பள்ளி ஒன்றின் நிர்வாகம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை அறிவித்தது BCCI. ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் கோலி, ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோருக்கு இடம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.